அரசியலில் விஜய் அவர்கள் பேசுவது வெறும் வன்மம் மட்டும்தான். திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறத விட திமுகவின் மீது ரொம்ப வன்மம் நிறைந்த ஒரு மனிதராக விஜய் அவர்கள் இருக்கிறார். அதனால தான் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சியாக கூட வரக்கூடாது, வன்மம் நிறைந்த நபராக இருக்கார் அப்படின்னு சொல்லி பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறார் திருமாவளவன் அவர்கள். அதே திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்? இது ஒரு தற்கொலை கூட்டம், கொள்கையில்லா கூட்டம், குப்பை, பதறுகள் அப்படிலாம் சொன்னார். எங்க தாவேகால போய் சேரக்கூடிய விசிகாவினரை பார்த்து பதறுகள் அப்படிலாம் சொன்னார். எந்த விதமான கொள்கை இல்லாத குப்பைகள் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு அதே விசிகாவை சார்ந்த கொஞ்சம் பேர் திருமாவளவன் அவர்கள் 2 தினமா இந்த வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கும்போது யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா இருக்கும் அப்படின்னு சொன்னால் யாருமே சொல்லலை. நான் என்ன கேட்குறேன், திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களை பார்த்து அது ஒரு கொள்கை தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காகவே தனியாக ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே, இன்னைக்கு உங்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? உங்கள் மேடையில் நீங்கள் சொல்கிறத கேட்காம அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு, இது அரசியல் படுத்தப்பட்ட கூட்டமா? அப்படி அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் இப்படி அவியல் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டும் பிதிங்கிட்டு நிற்குமா? அதை நீங்கள் போய் தட்டி போப்பா கீழே அப்படின்னு சொன்னாலும் மறுபடியும் விழுந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிற மாதிரியான ஒரு ஃபீனிக்ஸ் பறவையா உங்களுடைய தொண்டர்கள் உங்கள் ஸ்டேஜுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காங்களே. உங்ககிட்ட இருந்து செல்லமா 2 தட்டு வாங்குறாங்க, திட்டு வாங்குறாங்க, கூடவே மைக் எடுத்து அடிக்கிற மாதிரியான அந்த சமீட்சை எல்லாமே காண்பிக்கிறீர்கள். இதெல்லாம் என்ன அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம்? அப்போ இங்க தாவேகா அரசியல்படுத்தப்படாத கூட்டம் அப்படின்னு சொல்லி அவங்க மீது விமர்சனத்தை வைப்பது, தன்னுடைய கூட்டம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட கூட்டம், அப்பழுக்கற்ற கூட்டம், ஐயோ அந்த மாதிரியான கூட்டம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு முட்டு கொடுக்கிறது. உண்மை வெளியில வரும் பட்சத்தில் வன்மம் நிறைந்த குடோன்களாக இருக்கிறீர்கள், நாங்க மட்டும் தூய பிறவிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரியே முட்டு கொடுக்கிறது. இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறத மக்கள் இப்போது உணர ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் நாட்களாகவே திருமாவளவன் அவர்களுடைய பெயர் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. குறிப்பா திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற பெயரில் விசிகா அழிந்து வருகிறது. அதுவும் திருமாவளவன் அவர்களுடைய பெயர் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த பதிவுகளிலிருந்தே தெரிய வருது.